கதவ திறந்தா க்ரஷ் வந்து வெளிய நின்னுகிட்டு இருப்பான். ஸோ இத பார்க்குற யூஜினும் என்ன பண்ணுவான்னா, டேய்கிட்ட வந்து, "நீ ஊஜூத்த கூட்டிட்டு எப்படியாவது வந்து ரூம்ல வந்து மறைஞ்சிருந்துக்கோ. நான் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் ரூம்ல வந்து பதுக்கி வைப்பான். இவங்களும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த வீட்டோட ஓனரே யாரு அப்படின்னா, நம்ம க்ரஷ் தான். ஸோ அவன் வந்துட்டு, "நீ என்ன பண்ற இங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப, நம்ம க்ரஷ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கீழ ஒரு டால் இருக்கும். ஸோ அத தூக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். இந்த டால தொட்ட உடனே ஊஜு வந்து பார்த்துக்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணிடுவான், "அது என்னோட டால் குடுங்க" அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்குறதுக்கு ஓடி வர, இத பார்த்தா க்ரஷுக்கு வந்து ஷாக்கா இருக்கும். பின்னாடியே யார் வருவா அப்படின்னா, "ஊஜு ஓடாத நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு டேயும் அங்கிள் வந்து என்ன பண்ணுவாரு, ஓடி வருவாரு. ஓடி வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எதையோ தடுக்கி கீழ விழ, ஒரு குழந்தை, ஒரு பையன். இத பார்க்குற க்ரஷு, "இங்க என்ன நடக்குது யூஜின்? கொஞ்சமாச்சும் எக்ஸ்ப்ளைன் பண்றியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "சாரி பாஸ், நான் கொஞ்ச நேரத்துல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நம்ம வெளிய மீட் பண்ணலாமா?" அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவா அப்படின்னா, க்ரஷ்ஷ வந்து வெளிய கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி என்னோட அக்காவோட பையன், அந்த பையன் அந்த மாதிரி அக்கா ஆயிடுச்சு. இப்ப நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டேயோங் வந்து என்னோட பிரதர் இன்லா அப்படிங்கிற மாதிரி இவ நடந்த கதை எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்றா. ஸோ நம்ம பாஸ்க்கு வந்து லைட்டா கொஞ்சம் காண்டா இருக்கு. என்னது அப்படின்னா வந்து, அவ கூட ஒரு பையன் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது. இருந்தாலும் சரி, எது ஹெல்ப்னாலும் கேளு, நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறான். இப்போ அவனோட எனிமி முன்னால, அதாவது ஒரு காம்படிஷன் முன்னாடி இப்படி ஒரு மொக்க வாங்கியிருக்கான் இல்லையா, அத நினைச்சு அவன் பயங்கர காண்டில் இருப்பான். அதுவும் இல்லாம இப்போ காம்படிஷனுக்கு வேற ஒரு ஆள் வந்தாச்சு இல்லையா, அதனால அவன் ஜெலஸ்ல நம்ம யூஜின் கிட்ட வந்து கோவத்த காட்ட, இவளுக்கு வந்து புரியவே புரியாது. எதுக்காக இவன் சம்மந்தமே இல்லாம கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளும் என்ன சொல்லுவான்னா, "இல்ல இல்ல, உன்னோட இன்லாக்கு வந்து உன் மேல க்ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்து இருந்துக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் இருந்தாலும் யூஜின் என்ன யோசிப்பான்னா, மேபி நம்ம வந்து க்ரஷ் வரும்போது இவங்கள ரூமில் ஒளிஞ்சுக்க சொன்னனால வந்து கோவப்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, யூஜின் சரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பா. கம்பெனிலையும் யூஜினுக்கு வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து அசைன் ஆகியிருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரெசன்டேஷன் ஒர்க்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி இங்கே டேயோங்கும் என்ன பண்ணியிருப்பான்னா, நம்ம ஊஜுவை வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அதனால என்ன பண்ணிடுவான், ஏமி சோவோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிடும். இவனும் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவான். இங்கே யூஜினோட நெய்பர் வந்து, "இந்த மாதிரி கேம்பிங் நாங்கள் போகிறோம், நீங்களும் வரீங்களா? வந்தால் ஊஜுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல" அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. நம்ம யூஜினும் என்ன யோசிப்பா அப்படின்னா, ஓகே, டேயும் வேறு கொஞ்சம் கோவமாக இருக்கான், இப்படி இப்படியா கூட்டிகிட்டு சமாளிதானப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்டையும் கேட்பான். அவன் கோவப்படுவான்னு இவன் நினைக்க, பட் அவன் ஓகே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீக்கெண்டில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கேம்பிங் போவாங்க. பூஜு வந்து அந்த நெய்பர் பசங்க கூட நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்க. ஸோ எப்படியாவது இவன்ட்டு வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. பட் சந்தர்ப்பமே கிடைக்காது. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யூஜின் வந்து நெய்பர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் வந்து யூஜின் சொல்லுவா என்னன்னா, "அது வந்து என்னோடய பிரதர் இன்லா, நாங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக சேர்ந்துருக்கோம்" அப்படிங்கிற மாதிரி. இவங்க நெய்பர்லாம் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து கப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. இப்போ அந்த விஷயத்த இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, கரெக்டாக அந்த டைமுக்கு யார் அங்கே வருவா அப்படின்னா, டேயோங் வந்து இதெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் இவன் என்ன சொல்லுவான்னா, "இன்னும் வந்து 1 மாதத்துக்கு தான் என் கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவாங்க" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "உனக்கு கஷ்டமாக இருக்காதா?" அப்படிங்கிற மாதிரி அந்த நெய்பர் கேட்பாங்க. அதுக்கு யூஜின் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியா தான் இருந்தது, எப்பிட்றா ஒரு பையன் கூட இருக்கிறது" அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்குறப்ப என்ன ஆயிடும்னா, என்னன்னா நம்ம கூட கஷ்டப்பட்டு தான் அவ இருக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி அவன் அவன் அப்செட்டில் என்ன பண்ணிடுவான்னா, அங்கேருந்து கிளம்பிடுவான். ஸோ நைட் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்பிக்யூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டேயோங்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு யூஜின் வந்து கொடுப்பான். இவனும் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க அந்த சாப்பாடை தட்டி விட்டுருவான். இதில் காண்டாகிற யூஜின் என்ன பண்ணுவான்னா, இவனா இதை எல்லாத்துக்கும் கோப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எழுந்துச்சி போயிடுவான். ஸோ அந்த டைமில் தான் அந்த நெய்பர் வந்து வருவாங்க. "நீ ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட? அவள் வந்து எவ்வளோ மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருக்கான்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரீவியஸாக பேசினாங்கல்ல, அதை வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பாதியிலே என்ன பண்ணியிருப்பான், கேட்டு கோவப்பட்டு வந்திருப்பான். பட் ஆக்சுவலாக யூஜின் வந்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க கூட இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கிடையாது தான். ஆனால் வந்து இப்போ எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து போனதுலேருந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே தான் இவ போய் வேறு ரொம்ப நேரம் ஆயிருக்குமா, சரி அவளை போய் நான் தேட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளம்பி வருவான். ஸோ இவனும் எங்கெங்கேயோ தேடி பார்ப்பான். பார்த்தா கடைசியில் பிள்ளை வந்து ஒரு பள்ளத்தில் வந்து விழுந்து கிடக்கும். அப்படியே காப்பாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. "எதுக்காக கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? கோவப்படாத" அப்படிங்கிற மாதிரி. "இல்லை, என் தப்பு தான், மன்னிச்சிடு" அப்படிங்கிற மாதிரி சமாதானம் ஆக, அப்போ தான் ஒரு
ரீசன் சொல்லுவான். நம்ம யூஜினுக்கு வந்து மழைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எப்போவுமே மழை பெய்யறப்ப அவங்க அக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்துப்பாங்க, சியரப் பண்ண இருப்பாங்க. ஆனால் நம்ம டேயோங்க்கு அந்த மாதிரி கிடையாது. அந்த மழை காலத்தில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா, அவனோட அண்ணா வந்து அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா? ஸோ அதனால் இவன் வந்து மழையை வெறுக்கிற கேரக்டரு, நம்ம யூஜின் வந்து மழையை நேசிக்கிற கேரக்டரு. ஸோ அந்த ரீசன் எதுக்காக மழை பிடிக்காது அப்படிங்கிற ரீசனை வந்து இப்போ தான் வந்து டேயோங் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா யூஜின் கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ அந்த டைமில் யூஜின் என்ன சொல்கிறான்னா, இனி நீ மழை வரப்போ வந்து அவ்வளோ பேடாலாம் ஃபீல் பண்ணாத, எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம டேயுங்க்கு வந்து என்ன சொல்லன்னு தெரியாது. கரெக்டாக அந்த டைமில் மழை விட்டுருமா, சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் கேம்பிங்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் வந்து பள்ளத்தில் விழுந்திருப்பா இல்லையா? ஸோ அதனால் கை கால்லாம் பயங்கர சிராப்பாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக அங்கே யார் இருப்பா அப்படின்னா, நம்ம பாஸ் வந்து யூஜினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவன் வர கோலத்தை பார்த்துட்டு சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாஸ் கூட்டிகிட்டு போக, இதை பார்க்குற நம்ம டேயோங்க்கு இவன் யார்ரா கரடி அடிக்கடி உள்ளே வரான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அடுத்த நாள் பாஸ் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லஞ்ச் டேட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி யூஜுவும் சேர்த்து கூப்பிட்டுருப்பாங்க. அதனால் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நம்ம யூஜுன்னு வந்து யூஜுவையும் கூட்டிகிட்டு வந்து லஞ்ச் டேட்டுக்கு வந்து போயிடுவா. ஸோ இதை கேட்குற டைம் கொஞ்சம் காண்டா இருந்தாலும் சரி என்ன பண்ண முடியும், போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வழியை முடிச்சுட்டு உட்காந்துருப்பான். பையனுக்கு என்ன ஆயிரும்னா, அந்த நாள் வந்து பயங்கர ஃபீவர் ஆயிரும். ஒத்தையில் வேற தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஃபீவரில் என்ன பண்ணிடுவான்னா அப்படியே தூங்கிடுவான். ராத்திரி எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் இந்த தண்ணி, டவலு எல்லாத்தையுமே வச்சுட்டு பக்கத்தில் யூஜின் உட்காந்து தூங்கிட்டு இருப்பா. பார்த்தா நைட் ஃபுல்லாக அந்த பிள்ளை தான் உட்காந்து பார்த்துட்ருக்கும். ஸோ நம்ம டேயோங் வந்து அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்துருப்பான் இல்லையா? ஸோ பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னா எல்லாமே அவன் தனியாக தான் பார்த்துக்கணும். பட் இந்த டைம் உடம்பு சரியில்லாமல் கண்ணு முழிச்சு பார்க்குறப்ப ஒருத்தர் நமக்காக காத்துட்ருக்காங்க. அந்த ஃபீலிங்கே வந்து அவனுக்கு புதுசாக இருக்குது. இது நமக்கு இருக்குமா, போயிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்குது. கரெக்டாக யூஜினும் அந்த டைமில் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா கண் முழிச்சிடுவான். முழிச்சிட்டு எனக்கெல்லாம் ஓகே தானே, இவ்வளோ ஃபீவர் வச்சிருக்கு, கால் பண்ணி தான் நான் வந்திருப்பேன்ல, ஏன் கால் பண்ணாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் பொசுக்குன்னு என்ன சொல்லிடுவான்னா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அவளுக்கு அந்த டைமில் இதை கேட்டுட்டு என்ன சொல்லணும்னு தெரியாது. அந்த ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட்டில் என்ன ஆகும்னா யாரோ கதவை தட்டுவாங்க. ஸோ யாரா அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தா, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியோட பையன், அதாவது அவங்க நெய்பர் தான். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஊஜுவை பார்க்குறதுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாங்க. இவளும் அதை சாக்கா வச்சுட்டு சரி ஓகே நீ போய் தூங்கு நானும் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்துச்சு போயிடுவான். அடுத்த நாளில் இருந்து யூஜின் என்ன பண்ணுவான்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா டேயுங் பின்னாடி. ஸோ இதை வந்து டேயுங்கும் நோட் பண்ணுறான். பண்ணிவிட்டு இவ்வளோ கேவலமாடா ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து எம்பாரசிங்காக இருக்கும் அவனோட கன்ஃபியூஷன் நினச்சி. யூஜின் வந்து பக்கத்தில் ஏதாவது கிண்டர் கார்டன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி விசாரித்து வச்சுருப்பான். அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் ஊஜுவை மட்டும் அவங்க கொண்டு போய் விட்டுறியா அப்படிங்கிற மாதிரி அங்கிள்கிட்ட கேட்க, ஸோ அங்குளும் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊஜுவை வந்து அந்த கிண்டர் கார்டனில் வந்து விட்டுட்டு, நான் கண்டிப்பாக உன்னை கூப்பிட திரும்பி வருவேன், அதனால் நீ நல்லா படி அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அங்கிள் வந்து விட்டுட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க லைஃப் போயிட்டுருக்கிறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டேயுங்க்கு வந்து வீடை வந்து ரெனோவேட் பண்ணியிருப்பா இல்லையா? அங்கேருந்து கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீ கேட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. இவனும் வந்து என்னது அதுக்குள்ளேயே முடிச்சிட்டிங்களா, எவன்டா அவங்கள இவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்க போயிருப்பான். பார்த்தா எல்லாமே சொன்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் சார் பார்க்குற எல்லாத்துலேயுமே ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். குறைன்னா குறை கிடையாது, இது ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, அது ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, நான் இப்படி தான் சொன்னேன்னா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து இப்போது அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த வீட்டை விட்டு எப்படா வர்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த விஷயத்த வந்து யூஜின்கிட்டே வந்து சொல்லியிருப்பான், அந்த மாதிரி வீடு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, அது மட்டும் வந்து பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் என்ன நடந்துகிட்ருக்கோன்னா திருட்டெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டேயுங்க்கு தெரிய வர, இவளுக்கு அந்த டைம் தானே ஒரு புது ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து எப்போவுமே லேட்டாக வரதே வச்சுருப்பா. அதனால டேயுங் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனையும் வந்து கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிடுவான். கூப்பிட்டு வரப்போ அந்த தனியாக வரப்போ அந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்க, ஸோ அது இப்படி அடித்து பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி அடித்து பார்க்க, இவன் கண்ணிலே அடித்து விட இவன் கண் வந்து என்ன போயிடும் அப்படின்னா எரிய ஆரம்பிச்சிடும். அது பெரிய ஒரு ஃபன்னாக. அடுத்து இவங்க வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து தேவைப்படுவாங்க ஒரு ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட்காக.
ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏமிச்சோ கிட்ட தான் வந்து டீல் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக ஒர்க் யார் பண்ண வருவாங்க அப்படின்னா நம்ம வந்து டேயூங் தான் பண்ண வருவான். ஸோ இப்போ அவங்க வந்து 2 பேரும் ஒரே ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் ஆஃபீஸில் இருக்க எல்லோரும் பார்த்துருப்பாங்களே, அந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. நீ தானே அன்றைக்கி லாபியில் இருந்து ஒய்ஃப் நல்லா இன்டர்வியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்த அந்த ஒய்ஃப் நீ தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கண்டுபிடிക്കാം. அப்போ தான் விஷயத்த சொல்லுவாங்க, இல்லை என்னோடய பிரதர் எல்லாம் தான் அன்றைக்கி ஒரு ஃபன்னுக்கு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோரும் வந்து சாப்பிட போயிருப்பாங்க. அங்கே மறுபடியும் நம்ம பாஸுக்கும் வந்து டேயுக்கும் வந்து முட்டிக்கும். அவங்க வந்து பயங்கரமாக அந்த கேமெல்லாம் விளையாண்டு யார் பெருசு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு காட்டிக்கிட்டு இருக்க. அதை முடிச்ச உடனே என்ன ஆயிரும்னா நம்ம டேயுங்க்கு வந்து வேலை வந்துடும் வா நீ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பாஸ் தான் என்ன பண்ணுவான்னா யூஜினை வந்து ட்ராப் பண்ணுவான். சரி நீ வீட்டுக்கு போ, நான் வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் வந்து ரூம்குள்ளே வருவா. வீட்டுக்குள்ளே பார்த்தா வீடோட கதவு திறந்துருக்கும். இதை பார்த்த உடனே டேயும் கால் பண்ணி, என்ன டேயும் வீட்டை வந்து ஓப்பன் பண்ணியே விட்டுட்டு போயிருக்க, கதவு பூட்டினியா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி, இல்லை பூட்டிட்டு தான் வந்தேன், ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோன்லேயே இருக்க. இவன் அப்படியே உள்ளே போனால் வீடு வந்து பயங்கரமாக கலைஞ்சிருக்கும், ஏதோ திருட்டு நடந்த மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவை பார்த்துட்டே உள்ளே போவா. பார்த்து அங்கேருந்து உள்ளேருந்து ஒரு ஆள் வெளியே வருவான். அவ்வளோதான் ஒரு கற்று. அதோடு இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.